திமுகவில் எந்த சமூகத்தினருக்கு அதிக சீட்? வன்னியர் கவுண்டர்களுக்கு முன்னுரிமையா? முழு விளக்கம் இந்த பதிவில் பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக 164 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 176 வேட்பாளர்கள் திமுகவில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளனர். திமுக வேட்பாளர் பட்டியல் அண்மையில் வெளியிட்டு வேட்பாளர்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்து பின்னர் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். முதல்வர் ஸ்டாலின் குளத்தூர் தொகுதியிலும், உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். திமுக வேட்பாளர் பட்டியலில் சமூக நீதி அடிப்படையில் பல்வேறு சமூகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும், மாவட்ட செயலாளர்கள் சமூக கணக்கீட்டின்படி வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பட்டியல் சாதியினர், பழங்குடியினர், நாடார், வன்னியர், முதலியார், முக்குளத்தோர், யாதவர், கொங்கு வேளாள கவுண்டர், ரெட்டியார், இஸ்லாமியர் என அனைத்து சமூகங்களுக்கும் திமுக வேட்பாளர் பட்டியலில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 60க்கும் மேற்பட்ட புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. திமுக வேட்பாளர் பட்டியலில் சாதி ரீதியாக வன்னியர்களுக்கு 27 தொகுதிகளும், கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு 23 தொகுதிகளும், முக்குளத்தோர் 21 தொகுதிகளும், ஆதி திராவிடருக்கு 15 தொகுதிகளும், தேவேந்திர குல வேளாளருக்கு 6 தொகுதிகளும், அருந்தியருக்கு 3 தொகுதிகளும், நாயுடு நாயக்கர்களுக்கு 14 தொகுதிகளும், நாடார் சமூகத்திற்கு 10 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதலியார் 5, ரெட்டியார் 5, பிள்ளை வெள்ளாளர் 5, முத்தரையர் 4, துளுவ வேளாளர் 4, உடையார் 3, இசை வேளாளர் 3, ஒக்கிலிக கவுடா 3, யாதவர் 2, பழங்குடியினர் 2, பருவத ராஜகுலம் 1, படுகர் 1, இஸ்லாமியர் 4 என வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.